அனைவருக்கும் வணக்கம். சமச்சீர் கல்வி 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் முதல் பருவத்தில் 2ஆம் இயலில் நம்ம உரைநடை பார்த்துட்டோம், செய்யுள் பார்த்துட்டோம். இது விரிவானம் அப்படிங்கிற தலைப்பில் கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துணைப்பாடம் பார்க்க போகிறோம். ஸோ துணைப்பாடம்னாலே நமக்கு ரொம்ப நிறைய கதை மாதிரி தான் இருக்கும், நிறைய விஷயம் இருக்காது. ஆனால் இதில் கொஞ்சம் நேம்லாம் பேர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதன் இயற்கையோட போராடிட்டே இருக்கான். இது கூட ஒரு டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. மனிதன் இயற்கையோட போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் வரியே அப்படி தான் போட்டிருக்கோம். மனிதன் என்ன செய்கிறான், இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சில நேரத்தில் வெற்றி கிடைக்கும், சில நேரத்தில் தோல்வி கிடைக்கும். ஆனால் முயற்சி என்றைக்குமே ஓய்வதில்லை. மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டம் தான் அவன் வாழ்க்கையை அமைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போராடுவதில் மகிழ்ச்சியும் இருக்குது, வெற்றியும் இருக்குது. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மீன் பிடிக்கிறதுக்கு போராடுற ஒரு மீனவரோட வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு போட்டிருக்கோம். இது எதுலேருந்து எழுதப்பட்டது அப்படின்னா, கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் தி சீ அப்படிங்கிற ஒரு ஆங்கில புதினத்தை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதை மாதிரி இங்கே சுருக்கி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர். இதுக்கு என்ன இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இது நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. எந்த வருஷம் அப்படின்னா 1900. இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த போராட்டத்தில் மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா, ஒரு மீனவர். அவர் பேர் என்ன அப்படின்னா சாண்டியாகோ. இவர் தான் ஹீரோ. சாண்டியாகோ அப்படின்னு பேர். இந்த சாண்டியாகோவுக்கு ரொம்ப வயசானவர். சாண்டியாகோ ரொம்ப வயசானவர். இவர் என்ன செய்வார்னா, எப்போ கடலுக்குள்ளே போனாலும் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு 84 நாளாக அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 84 நாட்கள். மனோலின் அப்படின்னு ஒரு சிறுவன் இவற்றை மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுறதுக்காக வந்திருக்கான். அவன் முதல் 40 நாள் இவர் கூட வந்திருக்கான். இவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு பேசிகிட்டே இருப்பான். ஆனால் ஒரு மீனும் கிடைக்கல. அதனால் அவன் அப்பா என்ன பண்ணிட்டான், அவங்க பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் கூட போனால் அவனுக்கு வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு மீன் பிடிக்க அனுப்பிட்டாங்க. இப்போது 84 நாள்லேயும் அவருக்கு மீன் கிடைக்கல. 85வது நாள் வந்துருச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி இங்கே பிக்சராக போட்டிருப்பாங்க. என்ன படம் போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னா, எனக்கு மீன் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதை நான் எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி சாண்டியாகோ சொல்கிறாரு. அப்புறம் தனியாக வந்துட்டோமே, மனோலினையாவது கூப்பிட்டு வந்துருக்கலாம், அவன் வந்தாலாவது நமக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் போகிறாரு. இரவு முழுவதும் நைட்டு ஃபுல்லாக கடலில் இருந்துட்டேன், ஒரு மீனும் வரலையே அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் நான் மீன் இல்லாமல் கடைக்கு திரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தியானம் ஆயிடுச்சு. இப்போ தூண்டில் லைட்டாக அசையுது. அடடே, தூண்டில் ஏதோ இழுக்குது, அப்போ மீன் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அடுத்து சொல்கிற, வா வா மீனே, தூண்டில் நீ மாட்டிட்ட, உனக்கு குட்டி மீனை மாட்டி வச்சுருக்கேன், நீ சாப்பிடு, அப்போ தானே நீ மாட்டுவ, வா வா அப்படிதான், வா வான்னு சொல்கிறாரு. அடுத்து தூண்டில் வேகமாக இழுக்குது, நிச்சயமாக இது பெரிய மீனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன் இப்படி தூண்டில் பிடிச்சி இழுக்க, என்னையும் கடலுக்குள்ளே தள்ள பார்க்குறியா அப்படின்னு கேட்காரு. என்னடா இது மேலேயும் வரமாட்டுக்கு, நம்மளை எங்கேயும் இழுத்துட்டு போகுது, சரி எப்படின்னாலும் மேலே வரதானே செய்யணும் அப்படின்னு பார்க்குறாரு. அப்புறம் சாயந்தரமாக ஆச்சுன்னா, ஐயோ பசியும் சோறும் என்னை வாட்டிடுச்சு, இந்த மீன் மத்தியானத்துலேருந்து 4 மணி நேரமாக என்னை போட்டு இப்படி ஆட்டம் காட்டுது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். இப்போது மீன் அப்படி அசையாமல் இருக்குது. மீன் கூட போராடி இவரும் களைப்பில் என்ன பண்ணிட்டாருன்னா தூங்கிட்டார். இப்போ மறுபடியும் மீன் தூண்டில் இழுக்குது. சாண்டியாகோ தூக்க கலகத்தில் எழுந்திரிச்சிட்டாரு. ஐயோ தூங்கிட்டேனா, இனிமேல் விடக்கூடாதுன்னு சொல்லி இழுக்கிறாரு. வா வா வா, இனிமேல் நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தூக்குறாரு. அப்புறம் பார்த்தா, எவ்வளோ பெரிய மீன், நீ தான் மாட்டியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் அது என்ன செய்யுது, படகை சுற்றி ஏன் வர, என்னால் என்ன, நான் என்னோடய பலத்தெல்லாம் திரட்டி உன்னை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் இது மேலே எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உயிர் இருக்க வரைக்கும் போராடுவேன்றது. நான் சாப்பிடல, தூங்கலை, ஆனால் இவ்வளோ நேரமாக அவன் கூட போராடிட்டுருக்கேன், ஏன் இப்படி துள்ளிகிட்ருக்க,
ஏன் உன் உயிரை காப்பாற்ற நீ போராடுற, நான் என்னோடய இலக்கை அடையிறதுக்கு போராடுறேன். ஒன்று நீ உயிரோடு இருப்ப அல்லது நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மீன் வந்து படகுக்கு மேலே எழும்பி குதிக்குது. சாண்டியோகா வந்து ஈட்டியால் மீனை குத்துறாரு. கடைசியாக உன்னை கொண்டுட்டேன், இனிமேல் தான் நிறைய வேலை இருக்குது, கயிறில் எல்லாத்தையும் சுருக்கு போட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. போட்டு எனக்கு மீன் கிடைக்காதுன்னு எல்லோரும் சொன்னாங்க, வலை இல்லாமல் எவ்வளோ பெரிய மீனை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு படகோட கட்டி இழுத்துட்டு வராரு. கட்டி இழுத்துட்டு வந்தால் நான் பிடிச்ச மீனை சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு சுற்றி வர எல்லா மீனையும் சுற்றி அடித்து கொண்டுட்டே வராரு. அவ்வளோ எளிதாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே வராரு. அப்புறம் பார்த்தா வந்துட்டு மீன் வந்துச்சு. அப்புறம் என்ன போராட்டம், அப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் மனோரின் பார்த்துருந்தானா அவன் நினைப்பான், எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்கோம், அவன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு வராரு. இங்கே இப்படி இல்லைணும்டா சொல்லிட்டு வராரு. ஒரு வழியாக கரைக்கு வந்துட்டார். கரைக்கு வந்த பிறகு பார்த்தா எல்லா மீனையும் சுறா மீன் தின்னுடுச்சு. வெறும் தலை மட்டும்தான் இருந்திருக்கு, தலையும் எலும்பு தான் இருந்திருக்கு. இதுதான் இப்போ என்ன பண்ணுறாரு, வீட்டில் வந்து மனோலின் வந்து பார்க்க வரான். உன்னை தான் தாத்தா பார்க்க வந்தேன். அடே அப்பா எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கல, பெரிய வீரன் தாத்தா, நீ பார்த்தியான்னு கேட்குறாரு. ஆனால் கடைசியில் எனக்கு எலும்பும் தலையும் தாண்டா கிடச்சிதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அதனால் என்ன தாத்தா அவங்க திறமையும் விடாமுயற்சி வென்று விட்டது, இனி யாரும் உன்னை பார்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால் இனி உன் கூட தான் நான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இது வந்து விடாமுயற்சிக்கு ஒரு கதை. அடுத்தது பார்த்தோம்னா முதல் எழுத்து சார்பெழுத்து. நம்ம இது இலக்கணம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் ஏற்கனவே நம்ம வந்து எழுத்துக்களை வந்து நம்ம அங்கே பார்த்தோம் 247. இப்போ அதை ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். அப்படி ரெண்டாக பிரிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் கிடைக்கும். ஸோ முதல் எழுத்துக்கள்லாம் எதில் வரும்னா உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும். அப்போ 30 எழுத்தும் முதல் எழுத்து, உயிர் எழுத்து 12, ஆனால் எல்லாம் 12, மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இருக்குல்ல அது ஒரு 18. இதெல்லாம் சேர்ந்து 30 முதல் எழுத்து. மற்ற எழுத்து தோன்றுறதுக்கு இது காரணமாக இருக்குங்கிறதுனால இதை முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். அடுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்து என்ன அப்படின்னா மொத்தம் சார்பெழுத்தில் 10 வகைப்படும். அது உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குச்சி எழுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 வந்து சார்பு எழுத்துக்களோட வகை. இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், இந்த 2 சார்பு எழுத்துக்களை பற்றி சொல்ல போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்று சேர்ந்தால் உயிர்மை வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் உயிர்மை எழுத்தோட ஒலி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உச்சரிக்கணும்ல, அது உச்சரிக்கிறது வந்து மெய்யும் இருக்கும் உயிரும் இருக்கும் அப்படின்னு. வரி வடிவம் வந்து எதை பொறுத்து இருக்கும்னா மெய் எழுத்தை ஒத்து தான் இருக்கும். மெய் எழுத்து இக்கு இங்கிச்சு இருக்குல்ல அதை ஒத்து தான் இருக்கும். ஆனால் அதை ஒலிக்கிற கால அளவு வந்து உயிர் எழுத்தை ஒத்து இருக்கும். அடுத்தது வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்துள்ளதுனால இதுக்கு பேர் சார்பெழுத்து. அடுத்து ஆயுதம். இது வந்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். இதுக்கு வந்து முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனி இலை, அக்கேனம் இந்த வேறு பேரும் உண்டு. இதுக்கு ஒலிப்பு முறை வந்து நுட்பமானது. அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும், பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்கும். ஒரு குறில் இருக்கும் முன்னாடி, பின்னாடி வந்து வல்லின உயிர்மை எழுத்து இருக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா அப்து அப்படின்னு எழுதுறோம்ல, அப்து அப்படின்னு எழுதுவோம். ஆ வந்து உயிர் எழுத்து ஒரு குறில், தூ பார்த்திங்கன்னா வல்லின உயிர்மை எழுத்து. இதை மாதிரி நீங்கள் எது எடுத்தாலும் ஒரு குறில் இருக்கும், பின்னாடி வல்லின உயிர்மை இருக்கும், நடுவில் வந்து இந்த ஆயுத எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்து இதால் இயங்க முடியாது. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சேர்ந்து இயங்குவதால் இதுக்கு பேர் வந்து சார்பெழுத்து. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் நமக்கு தெரியுமான்னு கொஞ்சம் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். மொழியோடு விளையாட வேணால் நம்ம பார்த்துக்கலாம். 2 தொடராக பிரித்து எழுதணும். இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா கலவை தொடர் மாதிரி இருக்கும். சேர்ந்து 2 தான் இருக்கும். பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. இது 2ஆக பிரிக்கும்போது பல நாட்களாக மழை பெய்யலை, பயிர்கள் வாடின. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்தான்,
களைப்பாக இருக்கிறான், செய்தான் களைப்பாக இருக்கிறான். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு வென்றாள். அடுத்து தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக அப்படி கேட்டிருக்காங்களா. பறந்து விரிந்திருப்பதால் கடலுக்கு இந்த பறவை என்று பெயர். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். இதுதான் பேசுகிறது. இந்த உரை வேறு. முத்து தம் பணி காரணமாக 3 சுழி பணி காரணமாக ஊருக்கு சென்றார். கலைமகள் தனது வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தார். இது ஆன்சர். அடுத்தது வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாதுன்னு கேட்டுருக்காங்க. அப்போ இது என்ன செய்யணும்? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. 2வது, சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அப்புறம் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இதில் இருக்க குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அகதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதிலி. அதுவே இதில் இருக்குது. அகதி அப்படின்னா ஏதிலி. ஏதிலி அப்படின்னு அர்த்தம். அது இதில் இருக்குது, ஏதிலி. அடுத்தது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை. முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்கும்? 30. உயிரும் மெய்யும் 30. பறவைகள் இடம்பெயர்க்கு பேர் வலசை போதல். அதுவும் இதில் இருக்குது. சத்தியமுத்த புரவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. ஆயுத எழுத்தோட வேறு பேர் என்ன கொடுத்துருக்காங்க இதில்? பால் இருக்கும், கமல், கேனம். ஆயுத எழுத்துக்கு வேறு பேர் என்ன இருக்குது? புள்ளின்னு ஒன்று இருக்கும். ஒரு செகண்ட்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும் பார்த்துருவோம். என்னெல்லாம் இருக்குது? முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை, அக்கேனம். அதில் எதுன்னு பார்க்கலாமா? தனிநிலை இருக்கும்னு நினைக்கிறேன்னா. தனிநிலை இருக்குது. இந்த இருக்குது தனிநிலை இருக்குது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு இந்த கலைச்சொற்களை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அது என்னென்னா, கலை சொற்கள் படிக்கணும். கான்டினென்ட், கண்டம் அப்படின்னா கான்டினென்ட்டு. மைக்ரேஷன் அப்படின்னா வலசை. கிளைமேட் தட்பவெப்பநிலை. சாங்சுரி புகலிடம். வெதர் வானிலை. கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 7:2 திருக்குறள் இருக்குது. இது